யோசுவாக்கு அதான் நடந்துச்சு. அவருடைய வல பக்கத்துல வந்து நின்னா, தீமை செய்ய விரோதம் செய்ய நின்னா, அவன் வஸ்திரம் அழுக்கா இருக்குன்னு குற்றப்படுத்தினா, அவன் வஸ்திரம் பாரு எவ்வளவு ஃபில்த்தியா இருக்கு, எவ்வளவு அபாமினபிளா இருக்கு அப்படின்னாலாம் அவன் என்ன செய்தான், குற்றப்படுத்தினா. கர்த்தர் இப்ப பார்த்தாரு, நான் அபிஷேகம் பண்ணவேன். அவன் அழுக்கான வஸ்திரம் தரிந்தாலும் நான் அபிஷேகம் பண்ணுவேன். அவன் அழுக்கையும் ஊத்தையும் நீக்கி போடுகிறவர் நான், அவனை சுத்தமாக்குகிறவர் நான், அவனை பயன்படுத்துகிறவர் நான். நீ அக்னியிலே அழித்து போட வேண்டும் என்று விருப்பப்படுகிற உன்னை நான் வெட்கப்படுத்தும்படி அவனை என்ன செய்வேன், அவனை அக்னியிலிருந்து வெளியே எடுப்பேன், அக்னி கொல்லியாக பயன்படுத்துவேன். அக்னி கொல்லி என்ன செய்யும், அது அநேகரை உயிர் பெறச் செய்யும், அநேகரை எழுப்பிவிடும், அநேகரை உயிர் மீச்சடைய செய்யும், அநேகரை அக்னி பிளப்புகளமாக்கும். எந்த யோசுவாவை அழிக்கும்படி சாத்தான் போராடினானோ அதே யோசுவாவை அக்னியிலிருந்து கர்த்தர் கொல்லியாக வெளியே எடுத்து அநேக உள்ளங்களை எழுப்புகிறார். அநேக உள்ளங்களை இங்கேயும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். இங்கே அழித்து போடும்படி போராடுகிற சாத்தானை வெட்கப்படுத்துவதற்காக அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட பொல்லிகளாக, அக்னி கொல்லிகளாக நம்ம எடுத்து இந்த தேசத்திலே குளிராய் கிடக்கிற மதமதுப்பிலே கிடக்கிற ஒவ்வொருவரின் தீயாக மாற்றுவார். God will stir up many hearts by a small firebrand. தேவன் அநேக குளிராய் கிடக்கிற வதுவதுப்பாய் கிடக்கிற சபைகளை, மக்களை ஸ்டிர்-அப் உயிர் மீச்சடைய செய்ய, அவர்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். சாத்தான் நம்ம என்ன செய்யலாம், அக்னியில அழித்து போடும்படி போடலாம். ஆனா கர்த்தர் இந்த கொல்லிக்கட்டையா இருக்கிற நம்ம எடுத்து கீழே போட்டு அணைஞ்சுவோன்னு சொல்லல. இந்த தீயில அழிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த யோசுவாவை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அக்னியிலிருந்து காப்பாற்றி கொல்லிக்கட்டையா எடுத்திருக்கிறார். நீங்க சொல்லுவீங்களே, ஒரு காலத்துல நான் எப்படியெல்லாம் இருந்தேன், எப்படியெல்லாம் பாடுனேன், எப்படியெல்லாம் ஜோம் பண்ணேன், எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணேன், எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சேன், இன்னைக்கு இல்லையே நான் தனிமையில கிடக்கிறேனே, நான் இப்படி கிடக்கிறேனே. கர்த்தர் அதிலிருந்து உன்னை எடுத்தது காரணமே உன்னுடைய மால் பிராக்டிஸ்னால, உடைய தவறான எண்ணங்கள்னால அந்த ஊழியத்தில் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக உன்னை தனியாக பிரிச்சு எடுத்திருக்கிறார். சாத்தானுடைய கையிலிருந்து பிரிச்சு எடுத்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய கரத்துல நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்றால் அக்னி கொல்லிகளாக இருக்கிறோம். தனியாக அவிழ்ந்து போவதற்காக அல்ல, அநேக உள்ளங்களை ஸ்டிர் அப் பண்ணுவதற்காக, அநேக உள்ளங்களை தட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் நம்மை வேறுபிடித்திருக்கிறார். உலகத்திலிருந்தும் சபைகளிலிருந்தும் சமுதாயங்களிலிருந்து வேறுபிடித்து அக்னி கொல்லிகளாக வைத்திருக்கிறார். காலம் வரும், நிச்சயமா இந்த ஜெப வீடு பயன்படும். நிச்சயமா இங்க இருக்கிற மக்கள் கர்த்தருக்காக பயன்படுவார்கள். சாத்தான் ஏமாத்திரம், வெள்ளம் ஏமாத்திரம், அக்னி ஏமாத்திரம், அக்னி கொல்லிகள் எழும்பும். தேசத்தை கலக்கும், இந்தியாவை கலக்கும், உலகத்தை கலக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொல்லுகிறார். இது ஏற்ற காலத்தில் நடக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் இதை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் இதை நிறைவேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் இதை செய்து நிறைவேற்றுவார்.